பசங்க ரொம்ப நாளா வந்து ஐஸ்கிரீம் வீட்லயே செஞ்சு தாம்மான்னு கேட்டுன்னு இருக்காங்க. சரி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ரெடிமேட் ஐஸ்கிரீம் மிக்ஸ நான் வாங்குனேன். இது வந்து ஆன்லைன்ல தான் நான் வாங்குனேன். இது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஃப்ளேவரு. இதில சாக்லேட் ஃப்ளேவரும் கிடைக்குது. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வாங்குனேன். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ப்ரொசீஜர் போட்டிருக்கு. எப்படி வந்து இந்த ஐஸ்கிரீம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் இருந்தா போதும். ஏன்னா இது வந்து 100 கிராம் தான் இருக்கு அந்த பவுடரு. இது ₹60 தான். நாங்க வந்து வாங்கும்போது ஆஃபர் இல்ல. இப்போ பை ஒன் கெட் ஒன் எல்லாம் கிடைக்குது. ஆஃபர் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து பசும்பால் எடுத்துக்கினேன் 1/2 லிட்டரு. தண்ணியே மிக்ஸ் பண்ணல. நான் அப்படியே திக்கான பசும்பால் எடுத்துக்கினேன். நீங்க பேக்கெட் மில்க் கூட யூஸ் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுவும் திக்கான பால் இருக்கும் பார்த்தீங்களா? ஆரோக்கியா மில்க்கோ ஏதோ. அத வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு. இந்த பாக்கெட்ட பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நாங்க வாங்கியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி எனக்கு டைம் கிடைக்கல செய்ய. இப்ப தான் நானே செஞ்சேன். நல்லா தான் வந்தது. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, பால் பவுடர் மாரியே இருந்தது. குழந்தைங்களுக்கு குடுக்குற பால் பவுடர் டேஸ்ட்ல இருந்தது. பாலோட கலர் பாருங்க. நல்லா சுண்டி திக்காயிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு மாரி எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. அது திக்கான பால்னால. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பவுடர போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து, நீங்க அப்படியே கொட்டிட்டு விட்டுட்டீங்கன்னா கட்டி ஆயிடும். நீங்க அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அந்த கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் வந்து உடைஞ்சு போயிடும். அதனால வந்து நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. இந்த மாரி நல்லா கிளறிட்டே இருங்க. அப்பதான் வந்து அந்த கட்டி கட்டியா ஆகாது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லாஸ்ட்டா காமிப்பேன் பாருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்தவுனே, நீங்க வந்து அத இறக்கி வச்சுட்டு, கூல் பண்ணிட்டு தான் எடுத்து ஃப்ரிட்ஜில வைக்கணும். ஃப்ரிட்ஜில வந்து 4 மணி நேரம் வைக்கணும். நான் வந்து ஒரு சில ப்ரொசீஜர செய்யல. அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். அது 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அத ஒரு நல்ல ஜார்ல வந்து போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். நல்லா நீங்க அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு எடுத்துட்டு, திருப்பி வந்து நீங்க வந்து அத ஃப்ரிட்ஜில வச்சிடணும். 4 மணி நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடும். நீங்க வந்து பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு முறை தான் செஞ்சேன். நீங்க 2 முறை செய்றதுனாலும் செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கும் இன்னும் ஐஸ்கிரீமு. இத நான் வந்து மிக்ஸில போட்டு எடுத்துட்ட பிறகு வச்சு 4 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தது. ஆனா வந்து இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸா இருக்கணும் அந்த ஃப்ரிட்ஜு. அது ஃப்ரீஸ் மோட்ல வச்சுட்டு நீங்க வந்து இது மார்னிங் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்னும் கட்டியா இருக்கும். ஐஸ்கிரீம் இன்னும் கட்டி ஆகல. இன்னும் கொஞ்சம் இருக்கணும் ஃப்ரீசர்ல. செம்மையா இருந்தது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ஃப்ரீசர்லயே வச்சிருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.